இதே காலகட்டத்துல ஹைதர் அலி மற்ற போர்கள்ல தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு. கர்நாடக அரசு, ஆங்கிலேயர்கள், ஹைதராபாத் நிஜாம்கள் மற்றும் மராட்டியர்கள்னு ஒரே நேரத்துல பல எதிரிகளுக்கு எதிரான பல போர்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு ஹைதர் அலி. இதனால கொங்கு நாட்டு மேலையும் தீரன் சின்னமலை மேலையும் கவனம் செலுத்தல ஹைதர் அலி. அதனால ஹைதர் அலிக்கும் சின்னமலைக்கும் இடையில எந்த போரும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படல. ஆனா சின்னமலை படைகள் உருவாக்குறத மட்டும் நிறுத்தல. கொங்கு பகுதியில இருந்த இளைஞர்களை திரட்டி அவங்களுக்கு பயிற்சி தந்து ஒரு வலிமையான படையை உருவாக்கும் வேலையில தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாரு சின்னமலை. இதே காலகட்டத்துல தான் தென் தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் பெருகிக்கிட்டே போச்சு. ஆற்காட்டு நவாபு முகமது அலி கான் வாலாஜாவை ஒரு பொம்மை போல வச்சுக்கிட்டு தங்களுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்கள். இதை பார்த்த சின்னமலை ஆங்கிலேயர்கள் தான் தன்னுடைய உண்மையான எதிரி என்பதை உணரத் தொடங்கினாரு. அதனால ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது தான் தன்னுடைய முதன்மை குறிக்கோளா இருக்கணும்னு முடிவு செஞ்சு ஆங்கிலேயர்களை எதிர்க்க தொடங்கினாரு. அப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்த தீரன் சின்னமலை தென் தமிழக பகுதியில ஆங்கிலேயர்களின் வலிமை அதிகரிக்காம பார்த்துக்கிட்டாரு. அது எப்படின்னா, தீரன் சின்னமலை இருந்த கொங்கு நாடு பகுதி சேலம் பகுதிக்கும் கேரளா பகுதிக்கும் நடுவுல இருந்தது. இதனால சேலத்துல இருந்த ஆங்கிலேய படையையும் கேரளாவுல இருந்த ஆங்கிலேய படையையும் ஒன்னு சேர விடாம நடுவுல ஒரு தடைக்கல்லா இருந்து தீரன் சின்னமலை தடுத்தாரு. இதனால ஆங்கிலேயர்களால தங்களுடைய படைகளை ஒருங்கிணைச்சு தங்களுடைய வலிமையை அதிகரிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல தங்களுடைய ஆதிக்கத்தை மேலும் விரிவுபடுத்த முடியாத நிலைமையும் ஏற்பட்டுச்சு.